என்னோட மீன் குழம்பு ரெசிபி கேட்ட எல்லாருக்காகவும் இன்னைக்கு நம்ம சேனல்ல முரல் மீன் போட்டு நல்ல புளிப்பு காரமா என்னோட ஸ்டைல மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஃப்ரெஷ்ஷா அல்வா துண்டு மாதிரி இருக்க முரல் மீனை உப்பு போட்டு உரசி நல்லா பலன்னு கழுவி வச்சிருக்கேன். குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருந்துச்சு. முதல்ல குழம்பு கூட்டிக்கலாம். 2 தக்காளி பழத்தை கையால புழிஞ்சு விட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய 3 வாட்டி தண்ணியில நல்லா கரைச்சு கூட சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு கைப்பொடி தேங்காய் கூட 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைனா அரைச்சிட்டு இதையும் புளிக்கரசோடு சேர்த்து குழம்பு கூட்டியாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். மண் சட்டியில நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம், சோம்பு, இடிச்ச 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, கீர்ன 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போவே சூப்பரா வாசம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரசுல இது கூட சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி நீக்கின மாதிரி மூடி வச்சிருங்க. 15 இருந்து 20 நிமிஷம் லோ ஃபிளேம்லயே நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தான் மீனை சேர்க்கணும். பழன்னு கழுவி வச்சிருக்க முரல் மீனை உள்ள சேர்த்துட்டு முழுசா வாங்கின பாம்ஃப்ரெட்டோட தலையும் வாழையும் வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தா தகன்னு எண்ணெய் மேல மிதக்க செம்ம வாசமா மீன் குழம்பு தயார். மீன் குழம்பு தண்ணியா செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீடூஸ் டைனிங்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.